அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. இந்த தாத்தாவை நீங்கள் பாருங்கள், வெள்ளிங்கிரி மலையை 24ஆம் தேதி ஏறி இருக்காருங்க. அப்படி ஏறும்போது அவர் கேட்குறாரு, தாத்தா நீங்கள் எத்தனை நாளாக இந்த மலையை ஏறுறீங்கன்னு சொல்லிட்டு. அந்த தாத்தா இருந்துட்டு அப்போ சொல்லியிருக்காரு, நான் 3 நாளாக அந்த மலையை ஏறிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. எனக்கு என்ன மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம்னா, அந்த 3 நாளுமே மிக கடினமான மலைங்க, இடி மின்னல் கூடிய மிக கடினமான ஒரு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். அவர் எந்த அளவுக்கு சிவபெருமான் மேலே ஒரு அன்பை ஒரு பாசம் வச்சுருந்தா ஒரு மலை ஏறி இருப்பார். நான் ஏறும்போதே நம்மளாட்ட வயசு பசங்க ஏறும்போதே நமக்கு நாக்கு தள்ளுது அப்படின்னு கூட சொல்லலாம். அது முக்கியமாக அந்த 7வது மலையெல்லாம் பார்க்கும்போதே கண்ணே கலங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நமக்கு அந்த அளவுக்கு அடிபடும் அப்படின்னு கூட சொல்லலாம். வெள்ளிங்கிரி மலையை பொறுத்தவரை 7 மலைகளுமே மிகவும் கடினமான ஒரு மலை அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஆனால் அந்த தாத்தாவோட உடல் வலிமையை விட அந்த தாத்தாவோட மன வலிமை ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவேன். எதனால் இந்த வீடியோவை நான் சொல்கிறேன்னா, அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சிவனடியார்கள் இமயமலை வரைக்கும் நடந்தே போனாங்க. எங்கே போனாலும் நடந்தே தான் போவாங்க. சிவன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். உண்மை வரலாறு இருக்குது. ஆனால் அதெல்லாம் இப்போ கண்ணில் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த சிவபெருமான மேலே ஒரு பாசம் ஒரு அன்பு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தாங்க இந்த தாத்தா அப்படின்னு கூட சொல்லுவேன். எதனாலனா 3 நாள் அவர் ஏறி இறங்கிட்டு இருக்காரு. இன்னும் அவர் கீழே வந்திருப்பாரு தான், இந்த டைமில் அவர் கீழே வந்திருப்பார். ஆனால் அவருடைய உடல் வலிமையை விட அவருடைய மன வலிமையை நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம தாத்தாவுக்கு ஒரு சல்யூட் ஒன்று போட்டுருங்க அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். உண்மையாலுமே எனக்கு அவ்வளோ நடுங்குது அப்படின்னு கூட சொல்லுவேங்க.